ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்மைலிங்கோடு இன்றைக்கி எபிசோட் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அம்மாவை கூட்டிகிட்டு விஜய் காவேரி வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. யமுனா கங்கா 2 பேரும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி போனேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு காவேரி சொன்ன உடனே அம்மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டி அவள் பேசுகிறா, எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னா, அவள் ஃபோனை தான் எடுக்கல, ஏன் எங்கள் ஃபோனையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா ஃபோனையே நான் எடுத்துகிட்டு போகல, வீட்டிலேயே தான் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. வீட்டில் வச்சியா, நான் கால் பண்ண உனக்கு காலே போகலையே அப்படின்னு. எங்கே அப்பா வந்து உனக்கு செய்யலைன்னு சொல்கிறீங்காண்டி நீ என்ன செஞ்ச அம்மாவுக்கு, அந்த ஃபோன் ஒர்க் ஆகலைன்னு எவ்வளோ நாள் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரிக்கிட்ட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதம்மா, எதுனாலும் அவட்ட பேசு, சண்டை போடு, இப்போ போடுறல்ல அந்த மாதிரி போடு அப்படின்ற மாதிரி வெங்காயம்னா சொல்லிட்டு வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கீழே இறங்கவும் விஜய் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. வாங்க தம்பி, உள்ளே எவ்வளோ அலைஞ்சிருப்பீங்க, வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் கிளம்புறேன், என்னை வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொன்னாங்கல்ல காவேரி அப்படின்ட்டு, காவேரி மிஸ் அப்படின்ற மாதிரி. வாங்க சார், அப்படி இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே, அப்போ வீட்டுக்கு அப்பயே வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அது ஒரு எமோஷ்னலில் வந்தேன் அப்படின்ற மாதிரி. இங்கே காவேரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவர் செஞ்ச தப்பை. நான் அப்போவே மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் அந்த பலூன்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆர்வக்கோளாராக பண்ண விஷயம் தான் எனக்கு கடுப்பேற்றிடுச்சு. ஆர்வக்கோளாரா பாடுறா காவேரி, நம்ம விஜய்க்கு ஆர்வக்கோளாறுன்னு பேர் வைக்கிறாங்க, அந்த ஆர்வக்கோளாறு பட்டமே உங்களுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன பிள்ளைத்தனமாக ஆர்வக்கோளாராக பண்ணது எனக்கு உடனே என்ன சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதுதான் நான் கோவத்தை காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி. ஆர்வக்கோளாரா அப்படின்னு விஜய் அந்த எக்ஸ்ப்ரெஷனோட பண்ணது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல உள்ளே போகிறாரு. காவேரி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறாங்க. இங்கே தாத்தா வந்து கால் பண்ணுறாரு விஜய்க்கு. எங்கடா போனேன், அம்மு வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா, மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. என்னாச்சு அம்முக்கு அப்படின்னு காவேரி கேட்கும். வாமிட்டு, அதனால் டாக்டர் சஜஷன் கேட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாலாம் அப்படின்ட்டு. ஏன் சார் குழந்தை இப்படி விட்டுட்டா வருவீங்க, அவளை பார்க்க மாட்டிங்களா, அதை விட வேலை முக்கியமா உங்களுக்கு அப்படின்ட்டு. ஒரு சின்ன வேலை தான், சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தீங்க, அப்புறம் ஏன் போகலை அப்படின்ட்டு. அதுக்குள்ளே தான் அம்மா காணும், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. அம்மா முக்கியமா, அம்மா போதுன்னா போச்சுன்னா போட்டோன்னு விட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி காவேரி. என்னது போச்சுன்னா போட்டுமா அப்படின்னு. அம்மாவோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உண்மையாக அந்த ட்ராக் வந்து சிரிப்போடு பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அம்மா காவேரி எட்டி பார்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பயம் பதட்டம், ஐயோ குழந்தை சாப்பிடாமல் இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, குழந்தைய விட்டுட்டு இங்கே வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி. என் குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய். இல்லை நான் வரேன் வாங்க அப்படின்னு கிளம்பி வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து அங்கே வந்து குழந்தைய டேக் கேர் பண்ணதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கஞ்சி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. செல்வி வர கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விட்டது எல்லாத்தையும் தூரம் இருந்து விஜய் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தது. இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் என் கூடவே தங்குங்க மிஸ் அப்படின்னு குட்டி காவேரி ஃபஸ்ட்டு மறுத்தாலும் அப்புறம் வந்து அம்மா கேட்குறாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மருந்தெல்லாம் கொடுத்துட்டு குட்டி காவேரி கூட படுத்துக்கிறாங்க. இங்கே விஜய் நான் வெளியில் படுத்துக்கிறேன், எதனாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குட்டி அம்மாவோட நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக வந்து போய் வெளியில் படுத்துக்கிறாரு. விஜய்க்கு வந்து அந்த ப்ரீவியஸாக காரில் போகும்போது காவேரியோட கையை பிடிப்பார் இல்லையா ஆறுதல் சொல்கிறதுக்கு, அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காவேரியோட கையை பிடிச்சார் இல்லையா, அதுதான் நினைக்கிறேன். ப்ரமோவோட எபிசோட் வரல, இன்றைக்காச்சும் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி.